மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில். சார், விஜய் அவருடைய ஒரிஜினல் முகம் டெல்லியில் வெளிப்பட்டது சார். டோட்டலாக இப்போது டெல்லியில் போனால் என்ன பேசுவாங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் போனால் என்ன பேசுவாங்க, புதுசாக என்னென்ன பேசி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேகதாது அணை கட்டுறேன்னு சொன்னீங்களே, இது தமிழகத்துக்கு கேடு அப்படின்றத நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கணும். ஏன்னா எதிர்க்க டாக்டர் சிவகுமார் இருக்கார், ரேவந்த் ரெட்டி இருக்கார், காங்கிரஸ்காரங்க. அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் அதை பற்றி பேசவே இல்லை. மேகதாது அணைக்கட்டை பற்றி பேசவே இல்லை. ரைட்டுங்களா? அது நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுகிறது தான். டெல்டா விவசாயம் பாதிக்கப்படுது, குறுவை சாகுபடியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போகுது, விவசாயிகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி நான் தமிழக முதல்வராக கவலைப்படுறேன். அதனால் மேகதாதுவில் அணை கட்டுவேன்னு சொல்லிட்டு கர்நாடக காங்கிரஸ் அரசு சொல்கிறத நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத நிதி ஆயோக் கூட்டத்தில் பதிவு பண்ணும். இன்னொன்று சார், 2026 மதுரை எய்ம்ஸ் செயல்படும்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அது எங்கே போச்சு? இது 2 கேள்வி அவர் கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லை. முழுக்க ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் கடைசி 2 வருடங்கள். அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி அதை புதுசாக ஒரு பேச்சாக போட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுத்து அமைச்சிருக்காங்க சார். அதை அவர் பேசிட்டு வந்திருக்கார் சார். வேறு எதுவுமே அவர் பெருசாக பேசவே இல்லை. ரைட்டுங்களா? இது இதுதான் பேசினாருன்னு இன்றைக்கி ஸ்டாலின் அந்த மகளிர் மாநாட்டில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு தெரியும், என்ன உரை படிச்சிங்கன்னு தெரியும், அங்கே திமுக ஆட்சியுடைய பெருமைகள்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு தெரியும். அதை மட்டும்தான் சார் சொல்கிறாங்க. இதே பழைய கலைஞராக இருந்தால் நிதி ஆயோக் கூட்டத்தில் இவர் என்ன பேசினார், அதெல்லாம் திமுக அரசோட திட்டங்கள், திமுக என்னென்ன பேசிச்சு நிதி ஆயோக் கூட்டத்தில், அது எப்படிலாம் இவர் காப்பி அடித்து ரிப்பீட் பண்ணுறாருன்றத ஒரு மடலாகவே எழுதி அனுப்பியிருப்பார் சார். இன்றைக்கி இந்த ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், இளங்கோவனாகட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்களே சரியாக தெரியல சார். திமுகவில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை சார். ஸ்டாலின் மட்டும் லைட்டாக டச் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுதான் விஜய் டோட்டலாக ஃபெயிலியர் சார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா பார்க்க மாட்டேன்ட்டார். நீங்கள் ராகுல் காந்தியை பார்ப்பீங்க, சோனியா காந்தியை பார்ப்பீங்க. உன்னை எதுக்கு நான் பார்க்கணுன்றது அமித்ஷாவோட நிலை. 2 அப்பாயின்மெண்ட்டு கேன்சல். அமித்ஷா 2 அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அண்ணாமலை இங்கே கட்சியை ஆரம்பிக்கிறேன்றாரு. அவரை ரஜினியை விட்டு என் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்ணாமலைக்கும் லாரன்ஸுக்கும் ரஜினி அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போது அந்தளவுக்கு அமித்ஷாவுடைய ஆப்ரேஷன் வந்திருக்கு. அது இல்லாமல் முக்கியமாக அமித்ஷா பண்ணியிருக்க ஆப்ரேஷன் கரூர் விஷயத்தை திருப்பி எடுத்திருக்கார் சார். ஏற்கனவே ஒரு சாமியார் ஸ்டாம்பீடு ஒன்று பண்ணுறான் நார்த் இந்தியாவில். அப்போ எழுந்த டிமாண்டே அந்த சாமியாரை கைது பண்ணுன்றது தான். இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு யார் காரணம்? விஜய். விஜயை அன்றைக்கி ஸ்டாலின் கைது பண்ணியிருந்தார்னா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. அது நல்லதா கெட்டதா, யார் பண்ணது போனது, அந்த விவாதத்துக்குள்ளேயே போயிருக்கோம். ரைட்டா? அஃப்கோர்ஸ் அவருக்கு பெயில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரை கைது பண்ணி அவரை ஒரு பெரிய விசாரணைக்கு உள்ளாக்கியிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அமித்ஷா அதை பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பியை இன்றைக்கி தவேக ஆட்சியில் இருக்கக்கூடிய கரூர் டிஎஸ்பியை சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் டெல்லியில் சாட்சியம் கொடுக்குறாரு. எந்த டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம் சார். உங்களுக்கு டெல்லியில் விஜய் இருக்கும்போதே அந்த வேலைகள் எல்லாமே நடக்குது. அப்போது அமித்ஷா என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? இது இனிமேல் பட்டு உனக்கு ஹனிமூன்லாம் கிடையாது,
நீ வந்து காங்கிரஸோடு வர்ற, அதனால எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். அது வந்து விஜய் பயந்து போய் இங்கே வந்து காங்கிரஸை கழட்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பாமகவோட அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ரைட்டுங்களா? விஜய் வந்து டோட்டலாக வந்து நிதி ஆயோக்கில் பேசும்போதும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, ஒரு ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவே இல்லை சார். எப்போவுமே எதையோ பறி கொடுத்துட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆள் மாதிரி, மண்டியை வேறு எதுலேயோ தொலைச்சிட்டு, ரைட்டுங்களா, தியானத்தில் இருப்பாங்க இல்லையா முனிவர்கள்லாம், அவங்க வந்து பேசவே மாட்டாங்க, அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கார் சார். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை சுற்றி ஒன்றுமே நடக்கிறது இல்லை சார். இனி இப்போ இவ்வளோ பேர் அதிமுகவினர் வந்து கட்சியில் சேர்றாங்க, எல்லாமே ஆதவ் அர்ஜுனாவுடைய ஏற்பாடுகளில் தான் சேர்றாங்க. விஜய்க்கு இது தெரியவே தெரியாது சார். விஜய் இதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த வேம்புலின்னு ஒருத்தன், அவன் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆகுது சார். ரைட்டுங்களா? மணிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது. ஏன் ஃபைல் ஆகுதுன்னா, அது வந்து தேர்தலுக்கு முந்தின நாள்ன்றதுனால அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சு தாவேக்கு ஆட்சி வந்த உடனே தாம்பரம் அமைச்சர் சரத்தும் ஸ்ரீபெரும்புத்தூர் அமைச்சர் தென்னரசும் ஏன் அவன் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றது கேள்வியாக வருது சார். ரைட்டா? இதை பற்றி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கம்ப்ளைண்ட் போகுது, இணையதளங்களில் வருது. இது இன்னொரு பொள்ளாச்சின்னு நம்ம நியூஸ் டைம் டிஎனில் நம்ம பேசின உடனே ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த தகவல் போகுது சார். உடனே அவர் புசி ஆனந்தை கனெக்ட் பண்ணிவிட்டு இவனை வந்து இவன் மேலே நடவடிக்கை எடுங்க, கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க சார். இதுதான் சார் விஜய் ரியாக்ஷனு. இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நடக்கிற எதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். விஜய் வந்து ஒரு மோன நிலை தான். ஒரு சாமியார், ஒரு மிகப்பெரிய சாமியார் வந்து எப்படி மோன நிலையில் இருப்பார், அந்த நிலையில் தான் வந்து விஜயுடைய ரியாக்ஷன்ஸு டோட்டலாகவே இருக்குது சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்பது அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு சார். டெல்லியில் விஜய்க்கு எதிராக எல்லா கட்சியும் தயாராகிட்டுருக்கு. அமித்ஷா எல்லா கட்சியும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் பட்டு நடக்கக்கூடிய அட்டாக் என்பது ரொம்ப மோசமான ஒரு அட்டாக்காக தான் சார் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டோட்டலாக எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டெல்லியில் இந்த மாதிரி இவருடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் முழுக்க முழுக்க பெண்கள் மேலான அட்டாக்கு தான் சார். சிவகங்கையில் ஒரு பெண் போலீஸை எல்லோரும் சேர்ந்து மொலஸ் பண்ணுறாங்கன்னா மானபங்கப்படுத்துகிறாங்க. மானபங்கப்படுத்தினோன்னா அந்த பொண்ணு வந்து 100க்கு ஃபோன் பண்ணுது. 100க்கு ஃபோன் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரியில் ஒரு லேண்டு மேட்ரை வந்து பேச போகிறாங்க ஒரு டீமு. ஒரு அம்மாவும் பொண்ணும் தனியாக இருக்குது. லேண்டு மேட்ருக்கு அந்த அம்மாவும் பொண்ணும் சரியாக வரல அப்படின்னோடனே அந்த அம்மாவையும் பொண்ணையும் நிர்வாணமாக்கி ஃபோட்டோ எடுக்கலான்னு. இது வந்து கிருஷ்ணகிரியில் நடக்குது. ஒருத்தன் வந்து பெருங்களத்தூரில் பெண்கள் உட்பட பப்ளிக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஏடா கூடமாக ரியாக்ட் பண்ணுறான். பார்த்தா அவனை பிடிச்சி அவன் பேக்கெட்டில் பார்த்தா தாவேகா உறுப்பினர் கார்டு இருக்குது சார். அவன் மேலே கேஸே போடாமல் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சார். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் மேலே வரக்கூடிய புகாரை வந்து ஒரு அம்மா வந்து இப்போது சொல்கிறாங்க. நான் வந்து பாதிக்கப்பட்டதுல இருந்து அவர் முதலமைச்சரை அறிவிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து நான் தலைமைச் செயலகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இல்லாமலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அனைத்து மகளிர் காவல் நிலைய சிறுவைகுண்டத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து சிங்கப்பெண் ஒரு திட்டம் ஆரம்பிக்காங்களா, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? அதில் நான் பண்ணலை சார். இனிமேல் தான் அதுலேயும் பண்ணணும்னு இருக்கேன். நானும் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்ட பண்ணவர்களுக்கு நீதி இல்லை. எனக்கு வந்து நீதி வேணும் சார்.
ஜெயபால் ஆகிய இருவர்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டேன். எதுக்குன்னா என்னை வந்து சரவணன், அதாவது சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்ரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னை ராமநாதபுரத்தில் ஏஜெண்ட் ஆகிய ஜெயபாலை பார்க்கணும்னு சொல்லி என்னை பாலா வந்து எங்கள் வீட்டிலே வந்து காரில் ஏற்றிட்டு போனார். அன்றைக்கி போன இடத்துல எங்களுக்கு ஜூஸில் வந்து நானும் இன்னொரு பொண்ணுமே உண்டு. அந்த பொண்ணு இப்போ அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏன்டா ஏதோ ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கா. என்கிட்ட எந்த இதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட ஒரு ஆடியோ இருக்குது. அங்கே நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு போனேன் வேலைன்னு சொன்னதுனால. போன இடத்துல எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அதில் மயக்கம் மருந்து கொடுத்து எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டம்மா வந்து எஸ்பி அவர்களிடம் வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மனுவை கொடுக்கும்போது வெளியில் பத்திரிகையாளர்களிடம் வந்து அவர் ஒரு செய்தி பரப்பியிருக்காங்க, நிறைய ரூபா நான் வந்து பண மோசடி பண்ணியிருக்காங்க. அவர் எனக்கு வந்து ஒரு 78,000 பாலா அவர்கள் கொடுத்தது உண்மை. அதுக்கு என்ன எதுக்கு கொடுத்துருக்காருங்கிறதும் என்கிட்ட வந்து ஃபுல்லாகவே ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி, சொந்த தம்பியான திருமணி அப்படிங்கிற என் தம்பியை வந்து என்னையும் வந்து பல ஆண்களுடன் தொடர்பு அப்படின்னு சொல்லி 2-3 ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. என் கூட இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பரப்புறதே ஒரு தவறு, ஃபோட்டோ புகைப்படத்தை பரப்புறது ஒரு தவறு. ஆனால் எதுவுமே அறியாத ஒரு பொண்ணையும் கூட சேர்த்து வச்சு அவங்க பரப்பி எல்லாத்துக்கும் ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. அவங்கப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது எல்லாமே வந்து விஜி சரவணன்கிறவர் தான். அவர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன பண்றாரு, அவரோட பேரை நான் அறிவித்த நாள் முதல் அவரோட ஆதரவாளர்கள் வந்து எனக்கு நிறைய இடைஞ்சல்கள், அதாவது என்னை அசிங்கமா பரப்புறது. நான் வந்து தலைவரோட தீவிர ரசிகை, தளபதி விஜய் அவர்களோட 1997 ரசிகராக இருக்கேன். என்னைய பற்றி ஆடுனா பாடுனா, நான் 4ஆம் தேதி ஆடுனது உண்மை. அதை ஆட வைத்தது விஜி சரவணன் அவர்களுடைய துணைவியார் உமா அவர்கள் தான். அந்த ஃபுட்டேஜை காமிக்க சொல்லுங்க. சும்மா செல்லுல உள்ள ஃபோட்டோவை மட்டும், ஆடியோ வீடியோ அதை மட்டும் காமிக்கிறாங்க. உண்மையான ஃபுட்டேஜை காமிக்க சொல்லுங்க. என்னை இழுத்து ஆட விட்டது யாருன்னு தெரியும். அவர்கிட்ட நான் பேசின ஆடியோ வெளியிடுறாரு. அவரோட புத்தியே அதுதான். அவரை பற்றி யாராவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி தேவையில்லாமல் சொல்றது. இப்போ பாருங்க, என்னோட தம்பி அவர் கூட தான் இன்னமும் பணி பதிஞ்சிட்டு இருக்கான். அவருக்கு ஒரு ஆடு மாதிரி. இது வந்து விஜி சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலையும் என்னை பற்றி தவறாக புகார் அளித்த பாலா, குற்றவாளி பாலா அவர்களுடைய மனைவி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நடவடிக்கை வந்து தூத்துக்குடி எஸ்பி சார்ட்டையும் கொடுத்துருக்கேன். இதாங்க இப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கள்ள லாட்ரி வியாபாரத்துக்கு கமிஷன் ஏஜென்ட்டாக இந்த பெண் பணியாற்றியதாக சொல்கிறாங்க. இந்த பெண் வந்து கூட்டு பலாத்கார புகாருக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து தாவேக்கா. இந்த பொண்ணை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ரைட்டுங்களா? இதில் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணதாக சொல்லப்படுற 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து கள்ள லாட்ரி தொழிலை வந்து பல வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கார். அதுக்கான ஏஜெண்ட்டாக தான் இந்த பொண்ணு போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு விஷயம், இது ஒரு மிகப்பெரிய புகார். இதுக்கு என்ன பதில் இருக்குது? 1. 2வது வந்து உங்களுக்கு மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் அவர் வந்து வரப்போகிற பொண்ணுங்களை எல்லாரையுமே வந்து வீடியோ எடுக்கிறார். நம்ம ஏற்கனவே வேம்புலி பற்றி சொன்னோம். மணிகண்டன் ஒருத்தர் வந்து வரப்போகிற பொண்ணுங்க எல்லாரையுமே வீடியோ எடுக்கிறார். எத்தனை வீடியோ எடுத்திருக்கார் தெரியுங்களா? அவர் மொத்தம் 8000 வீடியோ. இது வந்து பொள்ளாச்சி சம்பவம் இல்லைங்க. பொள்ளாச்சி சம்பவம் கூட இத்தனை வீடியோலாம் கிடையாது. ரைட்டுங்களா? 8000 10,000 வீடியோலாம் கிடையாது. 8000 வீடியோ வந்து அவர் வச்சுருக்காரு. அப்போது இவர் எத்தனை அந்த வீடியோக்களை வந்து விற்றுருக்கார். அவர் ஆபாச சைட்டுகளுக்கு, ஆபாச இணையதளங்களுக்கு அந்த வீடியோக்களை விற்றுருக்காரு. அப்போ அவர் யார்? அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நெருக்கமான ஒரு ஆள் அவர். ரைட்டுங்களா? அவர் வந்து தாவேக்கால இருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஆட்கள் வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் என்பது மிக 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 மோசமான செயல்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது சார். நான் சொன்னேன் இல்லைங்களா, வேம்புலி விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுறதுன்றது வந்து ஆதவ் அர்ஜுனா மூலமாக தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுது. புஷி ஆனந்துக்கும் ஒன்றும் தெரியாது சார் இதில். ரைட்டுங்களா? இந்த உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்களே, அதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம ஜான்கிட்ட தான் இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து சேருது சார். ஜான் வந்து டெய்லி
சிஎம் செக்ரட்டரியேட்டுக்கு வந்துடுறாரு சார். இந்த ரிப்போர்ட் எல்லாம் படித்து பார்க்குறாரு சார். இவரே வந்து விளக்கங்கள்லாம் கேட்குறாரு சார். அதோடு விட்டு போயிடுறாரு சார். இது வந்து முதல்வரோட நாலேஜுக்கு போதா இல்லையான்றது தெரியல சார். இப்போ வந்து ஜானை வந்து என்ன சொல்கிறாரு, ஜானு தாவேகாவை வந்து மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் அடைய வச்சதுனால அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸுக்கு வியூக அமைப்பாளராக போகிறாராம் சார். அவர் அங்கே வந்து சுனில் கண்ணகொல்லுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கர்நாடகாக்காரரு. அவர் வந்து கர்நாடகாவில் வியூக அமைப்பாளராக போகிறாரு காங்கிரஸுக்கு. இவர் வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸோட வியூக அமைப்பாளராக போகிறாரு. இங்கே வந்து ஒரு 100-150 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க, நம்ம விஜய் ஆட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கோடி 500 கோடி கிடைக்கும் சார். அதனால் அவர் வந்து அங்கே போகிறார் சார். அவர் மட்டும்தான் சார், ஜான் மட்டும்தான் சார் அவர் உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. விஜய்க்கு இது சம்மந்தமாக எந்த நாலேஜும் எந்த விஷயமும் போகிறதே இல்லை சார். இந்த தாவேகா கட்சிக்காரங்க நீங்கள் எங்கே போனாலும், இப்போ பெருங்களத்தூரில் ஒருத்தன் கலடா பண்ணான்னா அவன் தாவேகாவாக தான் இருக்கான். இன்றைக்கி வந்து சென்னை நகரம் முழுக்க சார் கிளப்புகள் வந்து ரொம்ப ஓப்பனாக இயங்க ஆரம்பிச்சிச்சு. அருண் சார் இருக்கிற வரைக்கும் சென்னை நகரில் வந்து கிளப்புகள் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ நீங்கள் டி நகர் சோஷியல் கிளப்பு கூட போய் பாருங்கள், முன்னெப்போது இல்லாத அளவுக்கான கும்பல் வந்து இப்போது எல்லா கிளப்புகள்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது சார். ஒயின் ஷாப் அதே மாதிரி ரொம்ப மோசமாக இயங்கிக்கிட்டு இருக்குது சார். ஒயின் ஷாப்புகள் எல்லாமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விற்கிறாங்க சார். அதே மாதிரி இந்த ரவுடிசத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுடைய உத்வேகம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது சார். இந்த கொண்டலாம்பட்டி மணிகண்டன் அந்த சேலம், இது வந்து ரொம்ப சீரியஸாக போகுது சார். இதை வந்து இதுக்கு வந்து ஒரு தனி நீதி விசாரணையே அமைக்கணும். இந்த சிங்கப்பெண் படைன்னு அமைச்சிருக்கார் இல்லைங்களா, அந்த படை எதுக்கு யூஸ் ஆகுது? ஒன்லி ஃபார் ப்ரிவென்ஷன் சொல்கிறாங்க. அவங்க வெறும் ரோந்து பார்க்குறதுக்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொண்டலாம்பட்டி மணிகண்டன் மட்டும் பொள்ளாச்சியை விட மிக அதிகமான பாலியல் சீண்டல்கள் இருக்குது சார். அவர் வந்து அதாவது ஏழை பெண்கள் எல்லாரையும், நீங்கள் பொள்ளாச்சி காம கொடூரத்தில் வந்து பேசிக்காக நான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால சொல்கிறேன், அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே வட்டிக்கு வாங்குகிற பெண்கள் தான். அதாவது மகளிர் சுய உதவி குழுவில் இருந்து சின்ன சின்ன கடன்களுக்காக கடன் வாங்கக்கூடிய பெண்களை தான் ஆசை வார்த்தை காட்டி கூட்டிகிட்டு வந்து அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபடுத்தினாங்க சார். அவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங்காக பணியாற்றினாங்க. அவங்க எல்லாமே வந்து வட்டிக்கு விடுற ஆட்கள் தான். திருநாவுக்கரசுலேருந்து சபரிநாதன்லேருந்து எல்லாருமே வந்து வட்டிக்கு விடுற ஆட்கள் தான். அதே வேலையை தான் சார் இந்த கொண்டலாம்பட்டி மணிகண்டன் பண்ணியிருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் மட்டும் அனுபவிக்கல அந்த பெண்களை, இவன் வந்து தனது நண்பர்களுக்கும் இரையாக்கியிருக்கான். இவனோட நண்பர்கள் வந்து அந்த பெண்களோட பழகிற விஷயங்கள் எல்லாமே ஃபோட்டோவாக இருக்குது சார். சார் அந்த ஃபோட்டோ வந்து எப்படியும் வெளியில் வரப்போகுது சார். ஏற்கனவே இணையதளங்களுக்கு அவன் விற்றுருக்கான், செக்ஸ் இணையதளங்களுக்கு. அது வந்து அந்த பெண்கள் முகம் சரியாக தெரியுமா தெரியல. அந்த ஃபோட்டோ வந்து இப்போது வந்து லைவாக பொள்ளாச்சி மாதிரி இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே வெளியில் வந்தால் நிறைய தற்கொலைகள் நடக்கும் சார். இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு இணையதளத்தில் பேசணும், தாவேகா அரசை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல சார். இது ரொம்ப ஹீனியஸ் அஃபென்சஸ் சார். இங்கே நடக்கக்கூடியது எல்லாமே ஹீனியஸ் அஃபென்சஸ் சார். இப்போ வந்து வீடியோ பெண்களோட பழகிறது, அதை வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாக போயிடுச்சு சார். கஞ்சாவை விட, அபினை விட, போதைப் பொருளை விட இது ரொம்ப மோசமான இன்னொரு கலாச்சாரமாக பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு சார். இதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சுத்தமாக இல்லை சார். சட்டம் ஒழுங்குன்றது மோசமான விஷயமா இருக்குது சார். உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏவே, ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவே இந்த வேலையை செய்கிறார் சார். அப்படி வரும்பொழுது இந்த கொண்டலாம்பட்டி மணிகண்டன் இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு சார். ரொம்ப மோசமான இது சார். 8000 வீடியோ இருக்குன்றாங்க சார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங். எனக்கு வந்து போலீஸ் சோர்ஸ்லேருந்து சொல்கிறது 8000 வீடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பிஜி சரவணன் எல்லாம் மிஞ்சிட்டாங்க சார்.
இந்த கொண்டலாம்பட்டி மணிகண்டன்றவர் வந்து மிஞ்சிட்டார் சார். விஜி சரவணன், கொண்டலாம்பட்டி மணிகண்டன், நம்ம வேம்புலி சார். எத்தனை பேர் சார் ஒரே மாதத்துக்குள்ள எத்தனை பேர் சார் தாவேக ஆட்சியில்? என்ன சார் நடக்குது? தமிழகத்தோட லைவ் இஷ்யூஸை வந்து டெல்லியில் போய் பேசுறதில்ல, தமிழகத்தோடைய லைவ் இஷ்யூஸ்க்காக குரல் கொடுக்கறதில்ல. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அப்படியே தூக்கி போட்டாச்சு. ஒரு 15 வருஷம் வளர்ச்சியை வந்து காலி பண்ணியாச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் காலி, ரைட்டுங்களா? அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் காலி. தமிழகத்துக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதில்ல. சரி, தமிழக கல்விக்கு வந்து மும்மொழி திட்டத்தை ஏற்கணுன்ற கண்டிஷன் வரும்போது அதை எதிர்த்து போராடின திமுக ஆட்சியுடைய போராட்டம் காலி. என்ன சார் நடக்குது? இது கவர்மெண்ட்டானே தெரில சார். இதில் வர இவங்க காங்கிரஸை தூக்கி பிடிச்சிட்டு அதை காலி பண்ணுறதுக்கு பாமகவை தூக்கி பிடிக்கிறாங்க சார். என்ன சார் நடக்குது? இது எப்படி சார் போகுது இந்த கவர்மெண்ட்டு? உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து மோசமாக இருக்குது சார். இதில் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மோதல்லாம் டெவலப் பண்ணிக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது இப்போ வந்து கரூர் விஷயத்தில் பிஜேபி நசுக்க ஆரம்பிச்சிச்சு சார். கரூரில் வந்து இவர் வந்து குற்றவாளி ஆக்கிடுவாங்க சார். இவர் மேலே வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். பாயும் சார். இவர் வந்து மணலில் கை வைக்கிறாங்க சார். மணலில் வந்து விஷ்ணு ரெட்டியோடைய சமுத்ரான்ற நிறுவனம் வந்து உள்ளே வருது சார். மணல் விஷயத்தில் குவாரிகளுக்கு உள்ளே வருது சார். அவங்க வந்து கட்டிங் வாங்க போகிறாங்க சார். அதே மாதிரி சவுடு மணலில் வந்து இளையராஜான்னு ஒருத்தரை வந்து உள்ளே கொண்டு வராங்க சார். மணலில் இவங்க கட்டிங் கை வச்சாங்கனாலே அமலாக்கத்துறை வந்து பாய ஆரம்பிச்சிடும் சார். டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிவிட்டு அதில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் என்பது நடக்குது சார். பிடபிள்யூடி, இபி, ஹைவேஸு இதில் எல்லாத்துலேயும் கொள்ள வரப்போகுது சார். கூடவே லாட்ரியும் வரப்போகுது சார். இதெல்லாமே நடந்ததுன்னா தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் சார். எவ்வளோ மோசமாக போகுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் சார். இவ்வளோ விஷயங்கள், மோசமான விஷயங்கள் தமிழகத்தில் நடக்கும்போது சிஎம்முக்கு எதுவுமே தெரியல. சிஎம் கிட்ட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே போல. ஜான் தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிக்கிறாரு. அவர் படிச்சுட்டு போயிடுறாரு. அவர் தமிழ்நாட்டை விட்டே டென்ட்டை கிளப்பிட்டு டெல்லியில் போயிட்டு காங்கிரஸுக்கு வியூகம் அமைக்கிற வேலைக்கு அவர் போகிறாருன்ற செய்தி வரும்பொழுது இது எங்கே சார் போய் முடியும்? யார் சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபுளாக இருக்க போகிறாங்க? ஒரு சைடில் கொள்ளை, ஒரு சைடில் வந்து செக்ஸு கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தமிழகத்துக்கான கோரிக்கைகள் நிறைவேறல. இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளவு நாள் நீடிக்குதோ அவ்வளவு நாளும் நமக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது சார். இதுக்கிடையில் வந்து திமுக வந்து ஒரு ஸ்தாபன அறிக்கையை கொடுத்துருக்காங்க. தோல்விக்கு காரணம் என்னன்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கை பிரகாரம் இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாரையுமே இவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டு முழுக்க பெண்கள், இளைஞர்கள் இவங்க ஓட்டு தான் சார். 20% ஓட்டு தாவேகாக்கு போன ஓட்டில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஓட்டு தான் சார். 20% ஓட்டு வந்து போயிருக்கு. அந்த ஓட்டை ரீகேப்சர் பண்ணுன்னா இந்த பெருசுங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு ஈக்குவலான இளைஞர்களை வந்து கொண்டு வரணும். மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர்ஸ்க்கு வந்து திமுக வந்து போயிட்டுருக்காங்க சார். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய கேப்பு சார் திமுகவுக்கு. அவங்க வந்து இயல்பாக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்றது தான் சார். அதில் ஒரு முக்கியமான தகவல் வந்து வைகோவுடைய பையன் வந்து முழுக்க அப்பாவே மிஞ்சி அவர் வந்து நேரடியாக வந்து தாவேகால சேர்றதுக்கு எல்லா பிளானும் போட்டு அவர் தயாராக இருக்கார் சார். அப்பாவும் அதுக்கு உறுதியாக இருக்கார் சார். ஆனால் அப்பா கூட இருக்கக்கூடிய மதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்க வந்து கட்சி மாறினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வரும் அப்படின்றது வந்து
ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது சார். அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொல்லை. மற்றபடி அவங்க வந்து தயாராகிறாங்க, தாவேக்காவுக்கு போகிறாங்க. இப்போது தாவேக்காவுக்கு அதிமுகலேருந்து போகிறவங்க எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது ஆதவுடைய ஆர்கனைசிங்கில் தான் அவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. எடப்பாடி இன்றைக்கி காஞ்சிபுரம் அதிமுகவினர் மீட்டிங்கெல்லாம் வச்சு தோல்விக்கான காரணங்கள் கேட்கும்போது எல்லாரும் போகிறாங்க. போகிறவங்கெல்லாம் போட்டும் புதியவங்களை வச்சு நம்ம கட்சியை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சார். அற்ற குலத்து பறவைகள் போல் வந்து இவங்களுடைய பாய்ச்சல் என்பது மிக வேகமாக போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழல் தான் சார் தமிழக அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்.